என் அன்பின் பிரியமே, நீ படும் துயரங்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் சில துக்கங்களையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இதோ இந்த செவ்வாய் வாக்கு உனக்காகவே வழங்கப்பட்டது. இதை சற்று பொறுமையாகவும் மௌனமாகவும் கேள். ஏனென்றால் இந்த செவ்வாய் வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்காது. அதிலும் இன்று இந்த முருகனின் சத்திய வாக்கு உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கான வாக்கு இது. எனவே முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ சந்திக்கப் போகின்றாய். இம்மாத இறுதிக்குள் உன் கண்களுக்கான மனம் வியக்க, உன் மனம் நிறைய சில நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. இது இந்த முருகனின் சத்திய வாக்கு. அதற்கு முன்பாக சில நாட்களாக உன் மனதில் சில ரணங்களை சுமந்து கொண்டிருக்கின்றாய். அதிகமாக துயரப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். இதற்கான உண்மையான நிலவரத்தை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். நீ துயரப்படுவதற்கான தகுந்த காரணம் ஒன்று கூட இல்லை என்பதுதான் பரிபூரணமான உண்மை. ஆம் செல்லமே, நீ பயப்படுவதைப் போன்றும் குழம்புவதைப் போன்றும் உனக்கு எதிராக இங்கு எதுவும் நடந்துவிடவில்லை. எவ்வாறாக உனக்கு எதிராக ஒரு காரியத்தை நான் நிகழ்த்துவேன் என்று நீ நம்புகின்றாயா? உன் முருகன் உன்னோடுதானே இருக்கின்றேன். உனக்கு எதிரான நிகழ்வுகளை ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன். பின்பு எதற்காக துயரத்தை நீ சுமந்து கொண்டே திரிகின்றாய்? துயரத்தை எதற்காக சுமந்து திரிகிறாய் என்று தெரியாமலேயே நீ சுமந்து கொண்டே இருக்கின்றாய். துயரம் உன்னை தாக்கும் பொழுது எதற்காக துயரப்படுகிறாய் என்று சற்று சிந்தித்தால் அந்த துயரம் பறந்து போகும் இடம் உனக்கே தெரியாது. ஆனால் நீயோ துயரப்பட்டே தீர்வது என்று முன்பே முடிவெடுத்தவள் போல துயரப்படுவது தீர்மானமாக இருக்கின்றாய். புரியவில்லையா? நீ பயப்படுவது போன்று எதுவும் இல்லை என்று சொல்கின்றேன். நீ அழுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் கவலையாக உட்காருவதற்கும் எதுவுமே உன் வாழ்க்கையில் எதிர்மாறாக நடந்துவிடவில்லை, நடக்கப் போவதும் இல்லை என்று சொல்கின்றேன். உன்னுடைய துயரமானது உன்னால் மட்டும்தான் தெரிகின்றது. நீதான் இதை துயரம் என்று நினைத்து கொண்டு அதிகமாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். உண்மையில் உனக்கு நன்மைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எதையோ மாற்றிவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். எதுவுமே மாறவில்லை என்று சலித்து கொண்டும் இருக்கின்றாய். என் செல்லமே, உன் முன்னால் இருக்கும் இதுதான் பரிபூரணமான அழகான உலகம். இதில் எது மாற வேண்டும் என்று கவலைப்படுகின்றாய்? இயற்கையா, மனிதர்களா, உறவுகளா, வாழ்க்கை நிகழ்வுகளா? இதில் எது மாற்றம் வர வேண்டும், எது மாற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாய். நீ கவலைப்படுவதால் உன் முயற்சியால் இதில் எதுவுமே மாறப்போவதில்லை என்பதுதான் நிதர்சனம். நீ கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவதும் இல்லை. உன் வீணான துயரத்தை நீ முதலில் மாற்றிக்கொள். அவ்வாறாக உன் மனதை மாற்ற முடிந்தால் அதன் பெயர்தான் விவேகம். எனவே இங்கு எதையும் மாற்ற நீ முயற்சிக்காதே. எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்விற்கு எது தேவையோ அதை ஏற்றுக்கொள். வேண்டாதவற்றை விட்டு விலகிவிடு அல்லது கடந்துவிடு. இதுதான் புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை. வெற்றியடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ விரும்பும், நீ எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ எதிர்பார்த்தது உனக்கு கைகூட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றாய். ஆனால் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து அடுத்த நிமிடமே சோர்ந்து போகின்றாய். உன்னால் இதை செய்ய முடியாது என்று யாராவது உன்னிடம் கூறினால் அது அவர்களின் நம்பிக்கை மற்றும் அவர்களின் பிரதிபலிப்பாகும். அவர்கள் தங்கள் கதையை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது உன்னுடையது அல்ல. இது போன்ற பல அறிவுரையை கேட்டுக்கொள். ஆனால் நீ முடிவெடுக்கும் பொழுது உன் அறிவை நம்பி, உன் சிந்தனையை நம்பி சிறந்த முடிவை ஒன்றை எடு. உனக்கு எது சிறந்தது என்பது உன்னை விட வேறு யாருக்கும் தெரியாது என்பதுதானே உண்மை. அதேபோல் ஒன்றை ஏன், எதற்காக செய்கின்றாய்? உன் உள்மன ஆசைகள் என்ன? உன்னுடைய லட்சியம் என்ன? உன் உள்மனது உந்துதல்களை உன்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அல்லவா? அதை புரிந்து யோசிக்க தொடங்கும் தருணம்தான் நீ உண்மையிலே அதை சிறப்பாக செய்து முடிப்பாய். எனவே உன் மனதிற்கும் உன் மனசாட்சிற்கும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீ செய்ய துவங்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உனக்கான நன்மையை உன்னை விட வேறு எவரும் யோசித்து விட முடியாது. எனவே உன் வாழ்க்கையை உன் பொறுப்பில் வைத்துக்கொள். நீ செய்ய துவங்கு. இந்த முருகனின் பெயரை சொல்லிக்கொண்டு நீ எந்த காரியத்தை துவங்கினாலும் அதில் என் பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நீ பயப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் நீ முதல் முறையாக முயற்சித்தால் அது வெற்றி பெறக்கூடாது என்பதே என் கருத்து. ஏனென்றால் நீ முதல் முறையாக முயற்சித்தல் அது வெற்றி பெறக்கூடாது என்பதே என் கருத்து. புரியவில்லையா? தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை.
தோல்விகள்தான் உனக்கான சில பாடங்களை கற்றுத்தரும். தோல்விகள்தான் உனக்கான சில அனுபவங்களை உனக்கு கொடுக்கும். இந்த பாடங்களும் அனுபவங்களும் உன் எதிர்கால வெற்றிக்கான படிகளாக அமையும். எனவே தோல்வியை பார்த்து கலங்காதே. முதலில் நான் தனியாக இருக்கிறேன் என்று பயந்து கொண்டே இருக்காதே. தனியாக இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கை நொடியிலும் நீ பற்பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இதை வேறு யாரும் உனக்காக செய்ய மாட்டார்கள். உனக்கான முடிவெடுக்கும் அதிகாரம் உன்னிடம் மட்டுமே உள்ளது. அதனால் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு ஏற்ற மனநிலையை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். உன் வாழ்க்கைக்கு நீ மட்டும்தான் என்று பொறுப்பேற்றுக்கொள். எல்லாவற்றையும் தனியாக இருந்து போராடுவதற்கு கற்றுக்கொள். அதற்காக உற்சாகமான எண்ணங்களை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கென்று ஒரு சில இலக்குகளை கற்பனை செய்து கொள். அவற்றை நோக்கி பயணத்தை இப்பொழுதே தொடங்கு. அதாவது வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அதில் நீ வெற்றி அடைகின்றாயா அல்லது தோல்வி பெறுகின்றாயா என்பது முக்கியமில்லை. கடைசி வரை இந்த விளையாட்டில் நீ கலந்து கொள்கின்றாயா என்பதுதான் மிக பெரிய விஷயம். சரி, இந்த நிதர்சனங்களை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இப்பொழுது உனக்கான இந்த முருகனின் வாக்கை கேட்டுக்கொள். நீ இத்தனை தூரம் கடந்து வந்துவிட்டாய். இனி உனக்கான பாதைகள் எல்லாம் மலர்களாக மாறப்போகின்றது. ஆம் செல்லமே, உன் கஷ்டங்களும் துயரங்களும் தீரப்போகின்றது. இதுநாள் வரையில் நீ கண்ட வாழ்க்கை ஒரு கோணத்தில் நகர்ந்திருக்கும். இனி புதிய கோணத்தில் நீ நகர ஆரம்பிப்பாய். சிறிது சிறிதாக உனக்கான மாற்றங்கள் நிகழத் துவங்கும். இதோ இப்பொழுதே அற்புதம் போலவும் அதிசயம் போலவும் உன் வாழ்க்கை ஒரே அடியாக மாறிவிடாது. ஆனால் சில சில மாற்றங்களை நீ உணரும்படியாக, சில சில விஷயங்கள் உனக்கு புரியும்படியாக நடக்க ஆரம்பிக்கும். ஏதோ சில மாற்றங்கள் நடக்கின்றது என்று உன் மனமும் அதை நம்ப ஆரம்பிக்கும். இதுநாள் வரையில் ஏதோ ஒரு துயரமான மனநிலையில்தான் நீ வாழ்ந்து வந்தாய். ஏதோ ஒன்றை இழந்ததை போன்று, ஏதோ ஒன்றை பறிகொடுத்ததை போன்று ஒரு பரிதவிப்பான வாழ்க்கையைதான் நீ வாழ்ந்து வந்தாய். உன் மனமானது எப்பொழுதும் அமைதியாக இருந்ததில்லை. ஏதோ ஒரு பேரிரைச்சலோடுதான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று முதல், இந்த செவ்வாய் முதல் உனக்கான மாற்றங்கள் நடக்கும். உன் மனம் ஏதோ ஒரு சாந்தம் அடையும். உன் வாழ்வில் ஏதோ நன்மை நடக்கின்றது என்பது போன்று உனக்கு புரிய ஆரம்பிக்கும். உன் கண் எதிரிலேயே நீ நினைத்த சில நிகழ்வுகள் அழகாக மலரத் தொடங்கும். எதற்காகவும் கவலைப்படாதே. யாரை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருக்காதே. இது உனக்கான காலகட்டம். இனி உன் வாழ்வில் சில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்னை சுற்றி நடக்கும் சில நல்ல நிகழ்வுகளை நீ உணர ஆரம்பிப்பாய். எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் நோக்குவது என்பதுதான் இங்கு மிக முக்கியமானது. எல்லாமும் நன்மைதான் நடக்கின்றது, எனக்கு இனிமேல் எதிர்காலம் நன்றாக அமையும் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும். உன் மனம் எதை நம்ப ஆரம்பிக்கின்றதோ அதையே இந்த வாழ்க்கையும் நடத்தி காட்டும். எனவே நல்லது நடக்கும் என்பதை நீ முதலில் நம்பு. இதோ இந்த செவ்வாயில் உன் முருகன் உனக்கான வாக்கை சொல்கின்றேன். இனி உன் வாழ்க்கை பரிபூரணமாக அமையும். சகல சௌபாகியங்களுடன், அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் சுகமான ஒரு வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக ஒரு பரிபூரணமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது. அங்கே ஒரு குறையில்லாத நிறைவான வாழ்க்கை வாழப்போகின்றாய். உனக்கான குறைகள் எல்லாம் அது நிறைவாக மாற்றிவிடும். நீ ஏங்கி காத்திருந்ததெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். ஆம் செல்லமே, இந்த செவ்வாய் உனக்கே உனக்கானது. ஒரு நாளும் பொய்க்காது. நம்பி இரு. நல்லவைகள் உன்னை சூழ வந்து கொண்டிருக்கின்றது. இம்மாத இறுதிக்குள் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும். நன்றியோடு காத்திரு. நல்லவையெல்லாம் உனக்கு நடக்கும். உன் முருகன் இருக்க பயமேன். ஓம் சரவணபவ.